வாய்ப்புக்குள்ள அந்த மனுஷனால போகவே முடியல. இவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பு, பக்கத்துல இருக்கிற வாய்ப்பு, ஆனா என்னமோ தெரியல அவனுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் அந்த வாய்ப்பை அந்த மனுஷனால பயன்படுத்திக்க முடியல. அங்க சுத்தி இருக்கிற நிறைய பேர் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க, நிறைய பேர் அற்புத சுகம் பெற்று கடந்து போறாங்க. ஆனா இந்த மனுஷனால அதுல ஒண்ணுமே செய்ய முடியல. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இரண்டாவது இருக்கும். அப்படின்னா வாய்ப்பு இருக்கும், ஆனா அதை செய்ய முடியாது. அதுல ஏதாவது ஒரு தடை. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எத்தனையோ பேர் முன்னேறுவாங்க, அதுல நிறைய பேர் எழும்புவாங்க, நிறைய பேருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா நம்மளால மட்டும் கண்ணால பார்க்க தான் முடியும். அது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு வாய்ப்பு. இதுல போனா நான் நல்லா வந்துருவேன், இதுல போனா நல்லா வரலாம். ஆனா என்னமோ தெரியல, ஒரு பெரிய தடை, அதுக்குள்ள நுழையவே முடியாது. அந்த வாய்ப்பை நம்மளால பயன்படுத்திக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த 38 வருடமான வியாதியாயிருக்கிற மனுஷன் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் இந்த ஒரு மனுஷனுக்காக ஒரு புதிய ஒரு வாய்ப்பை ஆண்டவரே உண்டு பண்ணுறாரு. அந்த வாய்ப்பு வேற யாருக்காகவும் இல்லை, இந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக மட்டுமே திறக்கிறது. நான் இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். இந்த வசனத்தின்படி, பாஸ்டர் என்னுடைய பக்கத்திலே இருந்த வாய்ப்பை என்னால பயன்படுத்த முடியல, என்னுடைய கண்ணால பார்த்த வாய்ப்புகளை என்னால பயன்படுத்த முடியல, எல்லாருக்கும் பொதுவா வைக்கப்பட்டது, ஆனா நிறைய பேர் அதை எடுத்துட்டு போய் இன்னைக்கு பயனா மாறுறாங்க. ஆனா என் குடும்பத்துக்கோ எனக்கோ அது ரொம்ப தூரமாக்கப்பட்டது, எனக்கு அதுல போகவே முடியல, என்னால எடுத்துக்கவே முடியல அப்படின்னு சோர்ந்து போய் அந்த மாதிரி வாய்ப்பை இழந்து யார் இந்த சத்தத்தை கேட்டாலும் கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உங்களுக்காக மட்டும், உங்களுக்காக மட்டும். அதுல வேற யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அது யாருடைய நாலேஜுக்கும் தெரியாது. ஆமென். அந்த திறந்த வாசல் உங்கள் ஒருவருக்காக மட்டும், உங்களுடைய குடும்பம் ஒருத்தருக்காக மட்டும். நம்புறவங்க எஸ், அது உங்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென்.